சரி, அப்ப படி ஒன்று மட்டுமே நிகழும். பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தி நீங்கள் NaCO3 வந்து நியமிக்க முடியாது. NaCO3 வந்து அதே அமில ஊடகத்துக்கு நிறமாக காணப்படும். அடுத்த அழி கொள்ளுங்க. பினோப்தலின் காட்டி முன்னிலையில் பினோப்தலின் காட்டி முன்னிலையில் பினோப்தலின் காட்டி முன்னிலையில் பினோப்தலின் காட்டி முன்னிலையில் சோடியம் இருகார்பனேட் பிராக்கெட்டுக்கு HCO3 மைனஸ் என்று போடும். சோடியம் இருகார்பனேட் இங்க தாக்க போற பகுதி தான். சோடியம் இருகார்பனேட் பிராக்கெட்டுக்கு HCO3 மைனஸ் பினோப்தலின் காட்டி முன்னிலையில் சோடியம் இருகார்பனேட் அமிலத்தால் நியமிக்க முடியாது. அமிலத்தால் நியமிக்க முடியாது. அமிலத்தால் நியமிக்க முடியாது. சரியா? அப்ப பினோப்தலின் காட்டி முன்னிலையில நீங்கள் கார்பனேட்டுக்கு தாக்கம் எழுதினால் கார்பனேட்டுக்கும் அமிலத்துக்கும் வீசமானம் 1:1 ஆக இருக்கும். இந்த தாக்கம் தான் நிகழும். இந்த பந்தயக்கிளை எழுதி கொள்ளுங்க. சோடியம் கார்பனேட் வந்து பினோப்தலின் காட்டி முன்னிலையில நியமிக்கப்படும் போது இந்த ஒருபடி தாக்கம் மட்டும்தான் நிகழும். இதை நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கோம். காட்டி கார்பனேட்டுக்கும் அமிலத்துக்குமான வீசமானத்தை இங்க மாற்றுது. இந்த தாக்கத்தை எழுதி கொள்ளும். Na2CO3 HCl பினோப்தலின் காட்டி அங்க NaHCO3 NaCl. முதலாவது படி முடிஞ்ச உடனே நிறமாற்றம் ஏற்படும் என்று சொல்லி அடுத்த பந்தியாளை கொள்ளுங்க. மெதைல் செம்மஞ்சள் காட்டியாக பயன்படுத்தப்படின் மெதைல் செம்மஞ்சள் காட்டியாக பயன்படுத்தப்படின் மெதைல் செம்மஞ்சள் காட்டியாக பயன்படுத்தப்படின் இரண்டாவது சமவெளி புள்ளிக்கு பின்னரே இரண்டாவது சமவெளி புள்ளிக்கு பின்னரே இரண்டாவது சமவெளி புள்ளிக்கு பின்னரே நிறமாற்றம் ஏற்படும். இரண்டாவது சமவெளி புள்ளிக்கு பின்னரே நிறமாற்றம் ஏற்படும். இரண்டாவது சமவெளி புள்ளிக்கு பின்னரே நிறமாற்றம் ஏற்படும். அதாவது முடிவு புள்ளி தோன்றும். அதாவது முடிவு புள்ளி தோன்றும். எனவே படி 1 படி 2 படி 1 படி 2 ஆகிய இரண்டு தாக்கங்களும் முடிவடைந்த பின்னரே
முடிவடைந்த பின்னரே நிறமாற்றம் தோன்றும். நிறமாற்றம் தோன்றும். நிறமாற்றம் தோன்றும். கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது படியில சோடியம் கார்பனேட்டை நீங்கள் HCl நியமிக்கும் போது காட்டி மெதைல் ஒரேஞ்சாக இருந்தார். NaCO3 வரும், NaCl வரும், ஆனால் நிறமாற்றம் மட்டும் பெறாது. ஏன்? மெதைல் செம்மஞ்சளை பொறுத்தவரையில இதுவும் காரம் தான், இதுவும் காரம். அப்ப இந்த படி ஒன்று நிகழ்ந்தாலும் நிறமாற்றம் பெறாது. அப்ப இரண்டாவது படி NaCO H2CO3 NaCl இதுவும் முடிஞ்ச பிறகுதான் மெதைல் செம்மஞ்சள் அமில ஊடகத்துக்குரிய நிறத்தை காண்பிக்கும். இந்த ரெண்டு படி தாக்கங்களும் முற்று பெற்றா பிறகு. ஆகவே பொதுவாக நாங்கள் இனி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சோடியம் கார்பனேட்டை HCl நியமிக்கும் போது, சோடியம் கார்பனேட்டை HCl நியமிக்கும் போது காட்டி மெதைல் ஒரேஞ்சாக இருந்தால் விளைவு H2CO3 ஆகவும் 2 NaCl ஆகவும் மாறிய பின்புதான் நிறமாற்றம் ஏற்படும். ஆகவே சோடியம் கார்பனேட்டுக்கும் HCl-க்கும் பீசமானம் 1:2 இருக்கும். மெதைல் செம்மஞ்சள் காட்டியை பயன்படுத்துறதுக்கும் பினோப்தலினை பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளும். இங்கேயும் சோடியம் கார்பனேட் தான் இருக்கு, HCl நியமிச்சு. இங்கேயும் சோடியம் கார்பனேட் தான் இருக்கு, HCl நியமிச்சு. இங்க பினோப்தலின் காட்டி, மெதைல் செம்மஞ்சள் காட்டி. அப்ப விளைவு மாறுது. விளைவு மாறுறதால பீசமானம் மாறுது. இது நியமிப்புகள்ல தான் இந்த சிக்கல் வரும். நியமிப்புல நாங்கள் நிறமாற்றத்தை வச்சுக்கொண்டு நியமிப்பு செய்யறதால இப்படி ஒரு சிக்கல் வரும். அப்ப இனிமேல் நீங்கள் மெதைல் செம்மஞ்சள் காட்டி முன்னிலையில சோடியம் கார்பனேட்டுக்கு HCl-க்கும் தாக்கம் எழுதுனா இந்த தாக்கம் எழுதும். இதுல உருவாகிற இந்த H2CO3 நீர்க்கரசல் நிலையில உறுதி இல்லாததால அது பிரிஞ்சு CO2 ஆகவும் நீராகவும் வருவதாகவும் நாங்கள் குறிப்பிடலாம். இந்த H2CO3 H2O ஆகவும் CO2 ஆகவும் மாறுவதாக குறிப்பிடலாம், உறுதி இல்லாத காரணத்தால். உங்களுக்கு பீசமானத்துல தெளிவா இருக்கணும், கேள்விகள்ல கவனமா இருக்க. அப்ப இங்க மெதைல் செம்மஞ்சள் காட்டியிருக்கு NaCO3 நியமிக்கப்படுறதால NaCO3 நியமிக்கிறதுக்கு நாங்கள் மெதைல் செம்மஞ்சளை காட்டியாக பயன்படுத்தலாம். நாங்க முதலாவதுல சொல்லி இருக்கிறோம் பினோப்தலினை பயன்படுத்த இயலாதுன்னு சொல்லி இங்க பயன்படுத்தலாம். சரியா? இந்த ரெண்டு படி தாக்கத்தை எழுதி கூட்டி எழுதி கொள்ளணும். மெதைல் செம்மஞ்சள் காட்டி முன்னிலையில இரு கார்பனேட்டுகள் நியமிக்கப்படக்கூடியது. சரி, தாக்கத்துக்குள் எழுதி கொள்ளுங்க. மெதைல் செம்மஞ்சள் காட்டியை பயன்படுத்தி மெதைல் செம்மஞ்சள் காட்டியை பயன்படுத்தி
மெதைல் செம்மஞ்சள் காட்டியை பயன்படுத்தி மெதைல் செம்மஞ்சள் காட்டியை பயன்படுத்தி NaHCO3 நியமிக்க முடியும். NaHCO3 நியமிக்க முடியும். NaHCO3 நியமிக்க முடியும். கடைசியா படிச்ச விஷயங்கள் மிக முக்கியமாக இருக்கு. காட்டிகள்ல அடிக்கடி கேள்விகள் வாரது எஸ்ஏல. நோட் போட்டுக்கொள்ளுங்க. நோட் ஓர் அமில மூலம் ஓர் அமில மூலம் ஒரு மூல அமிலம் ஒரு மூல அமிலம் ஆகியவற்றின் நியமிப்புகளில் ஒரு சமவெளி புள்ளி பெறப்படும். ஒரு சமவெளி புள்ளி பெறப்படும். ஒரு சமவெளி புள்ளி பெறப்படும். ஒரு சமவெளி புள்ளி பெறப்படும். தொடர்ந்து எழுதிக் கொள்ளுங்க. பல்லமில மூல நியமிப்புகளில் நியமிப்பு குடுவையில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக் கொள்ளும். நியமிப்பு குடுவை மாறி எடுத்தா அப்படி இல்லை. நியமிப்பு குடுவையில் பல்லமில மூலமும் நியமிப்பு குடுவையில் பல்லமில மூலம் அளவியில் அமிலமும் காணப்படும் போது ஒன்றிற்கு மேற்பட்ட சமவெளி புள்ளி பெறப்படும். ஒன்றிற்கு மேற்பட்ட சமவெளி புள்ளி பெறப்படும். ஒன்றிற்கு மேற்பட்ட சமவெளி புள்ளி பெறப்படும். சரியா? நான் இப்ப இரு அமில மூலத்தை எடுத்து நியமிச்சதால எனக்கு 2 சமவெளி புள்ளி பெறப்பட்டிருக்கு.
இப்ப தந்த கேள்வியை பாருங்க. சரியா? ஒரு கேள்வி இருக்கு, அதுல பாருங்க. ஒரு நியமிப்பு குடுவையினுள் ஒரு நியமிப்பு குடுவையினுள் 0.1 m 0.1 m Na2CO3 கரைசலின் 20 சென்டிமீட்டர் கனம் உள்ளது என்று சொல்லி, ஒரு கரைசலுக்குள்ள 0.1 m சரிவுடைய 20 சென்டிமீட்டர் கனம் கனவளவும் உடைய Na2CO3 கரைசல் இருக்கு. இது 0.1 m சரிவுடைய HCl ஆல 0.1 m சரிவுடைய HCl ஆல சிறிது சிறிதாக நியமிக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 சந்தர்ப்பங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல இந்த நிறமாற்றம் ஏற்படுவதற்கு தேவையான கனவளவு கேட்கப்பட்டிருக்கு. கவனிங்க, பின்வரும் சந்தர்ப்பங்களில் நிறமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான அமிலத்தின் கனவளவு. முதலாவது சந்தர்ப்பம் பினோப்தலின் காட்டி. பினோப்தலின் காட்டி பினோப்தலின் காட்டி பினோப்தலின் காட்டி இருக்குல சேர்த்தால் இப்ப உங்களுக்கு இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும். பினோப்தலின் காட்டி சேர்த்தால் இளஞ்சிவப்பு நிறம் தோன்றும். ஆகவே Na2CO3 ஆல Na2CO3 HCl ஆல நியமிக்கலாம். ஆனால் இங்க காட்டி பினோப்தலின், பொதுவாக இப்படி குறிச்சு கொள்றாங்க, நீங்கள் தெளிவாளி கொள்ளுங்க. பினோப்தலின் அப்ப முதலாவது படி NaHCO3 NaCl உருவான உடனேயே பினோப்தலின் நிறமட்டு போகும். அப்ப கேள்வி என்ன? நிறமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான அமிலத்தின் கனவளவு யாது என்று கேட்டு. அப்ப பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தும் போது நிறமாற்றம் ஏற்படுத்துவதற்கான அமிலத்தின் கனவளவு, பினோப்தலின் காட்டியாக பயன்படுத்தும் போது நிறமாற்றம் ஏற்படுத்துவதற்கான அமிலத்தின் கனவளவு வீசமானம் 1:1 ஆக இருக்கும். வீசமானம் 1:1 ஆக இருக்கும். அப்ப இவருடைய செறிவு 0.1 m மூல் டெசிமீட்டர் -3 அழக போட்டுக்கொள்ளும். கனவளவு 20⁻10⁻³ டெசிமீட்டர் கனம். அப்ப இவரோட தாக்குவதற்கு தேவையான HCl இந்த மூலம் வீசமானம் 1:1 என்பால் இந்த மூலுக்கு சமனாக இருக்கும். அப்ப எடுக்கப்பட்ட சோடியம் கார்பனேட் இந்த மூல் 2⁻10⁻³ மூல். பினோப்தலினை காட்டியாக பயன்படுத்தும் போது Na2CO3க்கும் HClக்குமான பீசமானம் 1:1. ஆகவே நிறமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான HCl என்ற மூலும் 2.0010⁻³ மூலாக இருக்கும். அப்ப இவரோட தாக்குவதற்கு தேவையான HCl என்ற மூலம் 2.0010⁻³ மூல். ஆகவே இது ஓகே வீடியோ. வீடியோ பிளேயா இல்லைன்னு மெசேஜ் வந்துச்சு. ஓகே.
பினோப்தலின் காட்டு முன்னிலையில சோடியம் கார்பனேட்டோட தாக்கத்தேவையான HCl இந்த மூல் 1:1. அப்ப அதுவும் 2 தர 10 மூலா இருக்கு. இவங்களை கேட்டது கனவளவு. என்சமன் சிவில மூல் தெரியும், செறிவும் தெரியும். சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் -3. ஆகவே கனவளவு நாங்கள் காணலாம். கனவளவு சென்டிமீட்டர் கனம் என்று நாங்கள் கருதி கொண்டால் 10⁻³ பெருக்கி டெசிமீட்டர் கனமாக போட்டால் நிறமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான HCl இந்த கனவளவும் 20 சென்டிமீட்டர் கனமாக அமையும். எங்களுக்கு தெரியும் முதலாவது சமவெளி புள்ளியில இந்த நிறமாற்றம் ஏற்படும். 20.00 சென்டிமீட்டர். இப்ப இரண்டாவது சந்தர்ப்பம் என்னென்றால் மெதைல் ஒரேஞ்சை காட்டியாக பயன்படுத்தும் போது, எங்களுக்கு தெரியும் மெதைல் ஒரேஞ்சை காட்டியாக பயன்படுத்தும் போது சோடியம் கார்பனேட் 1:2 விளைச்சியலோட தாக்கி முற்றாக நடுநிலையாக்கம் நடந்த பின்னர் தான் இந்த நிறமாற்றம் ஏற்படும். முற்றாக நடுநிலையாக்கம் நடந்த பின்னர் தான் நிறமாற்றம் ஏற்படும். இவருடைய மூல் 2 தர 10⁻³ மூல். அப்ப இவரோட முற்றாக தாக்குவதற்கு தேவையான HCl இந்த மூல் பீசமான 1:2. ஆகவே 4 தர 10⁻³ மூலாக இருக்கும். இப்ப நாங்கள் திருப்பி சமன்பாட்டுல போட்டோம்னு சொன்னால் மூல் 4 தர 10⁻³ மூல், செறிவு சைவரசம் 1 மூல் டெசிமீட்டர் -3, கனவளவு 10⁻³. அவை V வந்து 40 தர 10⁻³ சென்டிமீட்டர் கனமாக இருக்கும். அப்ப மெதைல் ஒரேஞ்சை காட்டியாக பயன்படுத்தினால் இந்த நியமிப்புல 40 சென்டிமீட்டர் கனம் பிறகுதான் இந்த 2 தசமானது போட்டுக்கோ அளவீட்ட வாசிப்பு 40.00 சென்டிமீட்டர் கனத்துல தான் நிறமாற்றம் ஏற்படும். சரிதான். அப்ப காட்டி வந்து இந்த பல் அமில மூலத்தின் நியமிப்பில பிசமானத்தையும் விளைவையும் மாற்றுது. சரியா? அப்ப நீங்கள் எனக்கு இந்த கேள்வி உட்பட நான் போட்ட மிச்ச கேள்வி எல்லாத்தையும் செய்து எனக்கு ஒரு கட்டாயம் போடுங்க. ஏனென்று சொன்னால் இதுல நிறைய விஷயம் இருக்கு. பாஸ்ட் பேப்பர்ல அடிக்கடி இந்த விஷயம் கேட்கப்படும். நான் சில கேள்விகளை தெரிவு செய்தான் போட்டுனா இந்த கேள்விகளை நீங்கள் ஒரு செய்த எனக்கு போட்டு. சரிதானே? இது எழுதி போட்டு நீங்க லீவ் பண்ணலாம். நான் இதோட ஓப்பன்